தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசியல் நாகரீகத்துடன் தன்னை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றதாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம்தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்து அரியணையில் அமர்ந்தது. தவிக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முதல் நாள் சட்டசபை நிறைவடைந்த நிலையில் முன்னாள் சபாநாயகரான ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். வீட்டின் வாசலில் காத்திருந்த முதல்வர் விஜயை உதயநிதி கட்டியணைத்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து முதல்வரை பூங்கொத்து கொடுத்து ஆறத் தழுவி திமுக தலைவர் ஸ்டாலின் வரவேற்றார். இருவரும் சால்வை அணிவித்து பரஸ்பர மரியாதை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதையடுத்து முதலமைச்சர் விஜயுடன் கைகோர்த்தபடி வீட்டில் இருந்து வைகோ வெளியே வந்தார். தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணியை பனையூரில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றார். அப்போது அன்புமணியின் குடும்பத்தினர் உற்சாகத்துடன் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வீட்டின் வாசலில் காத்துக் கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல்வரை உற்சாகத்துடன் வரவேற்றார். இருவரும் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்து மரியாதையை பரிமாறிக்கொண்டனர். முதல்வர் சந்திப்பு தொடர்பாக பதிவிட்டுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசியல் நாகரீகத்துடன் தன்னை சந்தித்ததாகவும் அவருக்கு அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கியதாகவும் தெரிவித்தார்.